எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்கள். அப்போ நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம்தான் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மகர ராசியில், மீன லக்னத்தில், அது போக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசையில் 281 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் அப்படின்றது இந்த மாதத்தோட வருஷமும் முடியுது, மாதமும் முடியுது. அப்போ இந்த மாதிரி தருணத்தில், அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய பங்குனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருதுன்னா உங்களுக்கு தான். அதுக்கு ஆதாரம் என்ன சார்? சொல்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, தனுசு ராசிக்கெல்லாம் நானும் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், தனுசு ராசிகளை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா இல்லையே அந்த கேள்வி உங்கள் மனசில் உண்டு. நவகிரகத்திலேயே வருட கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், ராகு கேது அப்படி சொல்லக்கூடிய கிரகம், ராகு கேதுனுடைய பார்வை 3, 7, 11. அப்போ கும்பத்தில் இருந்து ராகு 3ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம், ராகு பகவான் உங்கள் ராசியை தான் 3ஆம் இடமா பார்க்குறாரு. அற்புதமான வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி 10ஆம் இடமா பார்க்குறாரு. சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ 10ஆம் இடமா சனி உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ சனி பார்த்தா நன்மை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நன்மை தான். எப்பயுமே பார்த்துட்டுனா சனி பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவன் அப்படின்னு. சனி பகவான் எப்பயுமே 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். அந்த 3 ராசியில் உங்கள் ராசி ஒன்று. 3ஆம் இடமா பார்த்தா கட்ட ரிஷப ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 10ஆம் இடமா உங்களுடைய தனுசு ராசி. அப்போ ராகுவுடைய பார்வை 3, சனியுடைய பார்வை 10, குருவுடைய பார்வை அப்படி பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? இந்த வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 3 கிரகத்தினுடைய பார்வையும் மையப்பகுதியை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ராசி யாருதுன்னா உங்கள் ராசி தான். இதில் மாற்றமே கிடையாது. அப்போ 3 ராசியும் என் ராசி பார்க்கறது, 3 கிரகமும் என் ராசி பார்க்கறது நல்லதுன்றீங்க. அப்போ எனக்கு ஏன் நல்லா இல்லை, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு வருஷமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதனால கஷ்டம். 3 மாசமா கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு காரணம் குரு பகவான் வக்கரத்துக்கு போயிருந்தார். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 வருடத்தில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குரு வக்கரத்துக்கு போயிருந்தார். மார்ச் 11 வரைக்கும் 94 நாள் வக்கரத்தில் இருந்தார். அதனால 3 மாதம் கஷ்டம். சரிங்களா? அப்போ எனக்கு பார்த்துட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அந்த குருவுடைய பார்வை மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு அப்படின்னா ஒரு கிரகம், அவ்வளோதான். குரு அப்படின்னா ஒரு கிரகம், பொதுவாக ஒருத்தர் தான். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்கள் ராசிக்கே அதிபதி குரு, மிதுன ராசியில் உட்கார்ந்த குரு டைரக்டாக உங்கள் ராசி தான் பார்த்தாரு. சரிங்களா? தன்னோட சொந்த ராசியை பார்த்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் கரெக்டான்றது குரு பகவான் கடக ராசியில் தான் முதல்ல வக்கரம் அடைஞ்சார். எப்பன்னா 2025
நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் குரு வந்து வக்ரம் ஃபஸ்ட்டு அடைஞ்சார். அப்போ நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6 வரைக்கும் 26 நாள் வந்து கடகத்தில் தான் குரு வந்து வக்ரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம்ன்றது டிசம்பர் 7ஆம் தேதி தான் மிதுன ராசிக்கு வந்தார். அவர் வந்து வக்ரத்திலே வந்தார். அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னா மாசி 27 வரைக்கும் இதை 2 கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கடகராசியில் ஒரு 26 நாள், அதாவது மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 94 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் குரு வந்து வக்ரத்திலே இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ஏன் நல்லா இல்லைன்னு நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல் காரணமே குரு வக்ரத்துக்கு போனதுனால தான். அப்போ இந்த குரு வக்ரத்தில் போனதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 காரியம் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது. இதில் முதல்ல என்னன்னு பார்த்தா ஃபைனான்ஸ் ரீதியாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட இருப்பு வச்சு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா தொழில் அப்படியே முள்ள முடங்கி போச்சு. வேலைக்கு வரவங்க தான் முதலாளியாக இருக்கிறாங்க, முதலாளி லேபர் மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான். மூணாவதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மன அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் அதிகமாக போச்சு. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமன்ற மாதிரி. நாலாவது பார்த்தா குடும்பத்துக்குள்ளார நிம்மதி இல்லை, உடல் உபாதிகள். அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை, அம்மா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை, 2 பேரும் நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இல்லை. அப்போ என்ன ஆகுது? எந்த பிரயோஜனம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த நிலைமையெல்லாம் எப்போ சார் மாறும் அப்படின்னா ஆல்ரெடி மாறி போயிடுச்சுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே நல்ல நேரம் தான். நான் முன்னே சொன்னேன், அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா மாசி மாதம் 27ஆம் தேதியே குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இப்போ நிவர்த்தி அடைஞ்சு 3 நாள் ஆகுது. அதாவது ஆங்கிலத்துக்கு சொன்னோம்னா மார்ச் 11, சரிங்களா? அப்போ இந்த மாதம் பிறக்கப்படுறது மார்ச் 15ஆம் தேதி. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து. அப்போ இந்த பங்குனி மாதம் இன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டார். அதனால கண்டிப்பாக காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் இல்லைங்களா? பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாதையை நம்ம கவனக்குறைவாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் போகிற பாதை தப்பு, போக வேண்டாம் அப்படின்னு அந்த கிரகம் காட்டாது, அந்த லொக்கேஷன் காட்டாது. இன்னொரு பாதை உங்களுக்கு அடுத்தது காட்டும். அதுவும் கவனக்குறைவாக மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு பாதை காட்டும். இப்போ அடுத்தடுத்தது பார்த்தோன்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய நிலைமை மாறுதுன்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சால் நல்லது, என்ன செய்யக்கூடாது, இனி வரும் காலங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது திங்க் பண்ணுங்க. அரசு அதாவதுன்றது இன்னைக்கு அரசனாக இருந்தால் கூட நேரம் கெட்டு போச்சுன்னா ஆண்டி ஆயிடுவார். அதே நல்ல நேரம் இருந்துருச்சுன்னா ஆண்டி கூட அரசனாயிருவார்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார். 7ஆம் இடமா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. அப்போ குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? ஒன்றும் இல்லை. இது ஏன் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன்னா, இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். அதனால குரு வந்து உங்களுக்கு மாறிட்டார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் இதுக்கு மேலே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான், சரிங்களா? அதனால இந்த திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும், சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதன் முதல்ல கேள்வி. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இப்போ குரு 7ஆம் இடத்துலயே இருக்கிறார், கலஸ்திர குருவாக இருக்கிறார். அதனால கலஸ்திர குருன்னா திருமணஸ்தானத்துக்கே அதிபதி குரு தான். அப்போ அவரே உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இயல்பு நிலைக்கு வந்துட்டார், சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். அதனால திருமணம் வரன்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருவார். திருமண வரன் பார்க்குறவங்களா இருந்தால் திருமண வரன் சூப்பராக அமையும். இதுக்கு முன்னாடி தடையாக இருந்திருக்கலாம், அந்த தடைகள் இதுக்கு மேலே உங்களுக்கு வராது. ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 4 இருக்கிறார். சனி 4 இருக்கிறதுனால நான் முன்னே சொன்னது என்னென்னா பொறுமை தேவை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இல்லைங்களா, 10ஆம் இடம் பார்க்கறதுனால மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறத நிறுத்திடுங்க. நம்ம விஷயம் தேவையா செய்யுங்க, மற்ற விஷயத்து கண்டிப்பாக வேண்டாம். ஒன்று. அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் 3ல் இருக்கிறார். செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் பிரச்சனையே முக்கால்வாசி கண்டிப்பாக இருக்காது. கடன் பிரச்சனை இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்காது, குழப்பம் இருக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல 19 நாளும், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல ஒரு 11 நாளும் இருப்பார்.
அதனால் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லாத இந்த மன அழுத்தம் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4 இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா 11 நாளைக்கு சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனைவிக்கு நல்ல நேரம். கண்டிப்பாக ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறாங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் செய்யறதுக்கு உண்டான இது நேரம், அதாவதுன்றது அவங்க வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவார். இல்லை நான் ஒரு பெண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக டைரெக்டாக உங்களுக்கே நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இறங்கி வேலை செய்யுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த கண்டிப்பாக வெற்றி அடையும். சரிங்களா? அதே மாதிரி புதன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கரத்தில் இருக்கிறார். பொதுவாக புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால 7ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து வக்கரத்தில் இருப்பார். 7ஆம் தேதி தான் புதன் வக்கர நிவர்த்தி அடைவார். அதுக்கு மேலே தான் இந்த படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பு நல்லாயிருக்கும். டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகும். அதாவது வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவாக வேலையில் இருக்கிற அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி வந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துலயே உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எது நமக்கு வேண்டாம் ஆகாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதில்ல, மாற்றம் இல்லை. இனி வரும் காலங்களில் நீங்கள் தொட்டதெல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்க போகுது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஜூன் 1 குரு பயிற்சியாகிறாரு. அது வரைக்குமே உங்கள் நேரம் சூப்பராக இருக்க போகுது. சொந்த நட்சத்திரத்திலே வந்துட்டாரு. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றி தான். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.